நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்கள். காலத்தின் நேரத்தை அறிந்து செயலாற்றுபவனே மனிதன். வெந்தயத்தை தின்று விதி வந்தால் மாள்வோம் என்று நினைக்காமல், மேகத்தை கண்டு தொகையாட்டுகின்ற மயிலை போல் அல்லாது, தமிழையும் தமிழர்களுடைய வாழ்வியலையும் அவர்களுடைய செயல்முறைகளையும் உணர்ந்து நம்முடைய திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த சிலம்ப கலையை நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து இப்பகுதி மக்களுக்கு பயிற்றுவித்து அவர்களோடு இணைந்து ஒரு சமத்துவ பொங்கலை இங்கே நாங்கள் கொண்டாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றோம். என் தோட்டத்தில் இருப்பது தென்னை, என் வீட்டில் இருப்பது திண்ணை, நான் நேசிப்பதோ உன்னை என்ற இளைஞர்களுடைய இந்த கால காதல் கவிதைகள் பாடிக்கொண்டிருந்த என்னை போன்ற இளைஞர்கள் அனைவரையும் சிந்தப்படும் குருதி மட்டுமே பேசப்பட வேண்டும், பேசப்படும் குருதிகள் மட்டுமே சிந்தப்பட வேண்டும் என்று ஒரு புரட்சிகர முழக்கத்தை முன்னிட்டு எங்கள் அனைவரையும், தமிழர்களையும் தமிழர்களுடைய வாழ்வியலையும் தமிழர்களுடைய பண்பாட்டையும் பேச வைத்த எம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களையே இந்த பெருமை சாரும் என்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றேன். சங்க காலம் முதல் இந்த காலம் வரை கம்பனையும் கவி பாடிய என்னுடைய ஐயன் வள்ளுவனையும் தவிர்த்து தமிழர்களுடைய வாழ்விலை நாம் கடந்து செல்ல முடியாது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதை உருவாக்கி, எழுத்துக்களை உருவாக்கி, சொற்களை சரமாக்கி, ஞான பிரகாசத்தை தெளிவாக்கி, பொருட்களை உருவாக்கி, அணியினர் கனியாம் அமைத்து தந்தவர் இளங்கோ. அவர் வழியில் வந்த எம்முடைய பிள்ளைகள் எவ்வாறு இருப்போம்? சற்று சிந்தித்து பாருங்கள். தமிழர்களுடைய வாழ்வியலை சற்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், நாகரீகம், தொன்று தொட்டு வளர்ந்த வேளாண்மை, இதை அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த 5 திணைகளில் நம்முடைய வாழ்வியலை சுருக்கி விடலாம். அண்டை நாட்டுக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய இனம் இப்போது 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் அரசாங்கத்திடம் கையேந்துகின்ற நிலைமை வந்ததற்கு காரணம் என்ன? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியோர்கள். வாழ்வியலோடு தொடர்பு, விவசாயத்தோடு தொடர்பு, நாம் செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினைத்திருந்த நிலையை மாற்றி நம்முடைய தொழிலிருந்து வெளியேற்றி நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் இதிலிருந்து நம்மை முழுமையாக வெளியேற்றி நம்முடைய நாகரிகத்திற்கு இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய இந்த மல்லை நகரத்தில் நாம் ஒரு நிகழ்வு நடத்துகிறோம் என்றால் எந்த அளவிற்கு மக்கள் வர வேண்டும் என்று இந்த பகுதி மக்களுக்கு இனி வரும் காலங்களில் இந்த செய்திகள் மூலமாகவாவது மக்கள் பெருந்திரளாக வர வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். காரணம் என்ன? நம்முடைய சின்னங்கள், நம்மளுடைய கலைகள், நம்மளுடைய பாரம்பரியம் அனைத்தும் அழிந்துவிட்டது. பொங்கல் என்றால் ஒரு காலத்தில் எவ்வாறு நடைபெற்றது என்பதை அனைவரும் சிந்தித்து பாருங்கள். நாம் கூறி தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, நேரமில்லை. ஒவ்வொரு பண்டிகையும் நாம் எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக செய்தோம் என்பதை நம்முடைய முன்னோர்கள் வழியிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விழாக்கள் எல்லாம் தவிர்ந்து போனது. நம்முடைய உறவு முறைகள் ஒன்று கூடுவது நாம் தவிர்த்து விட்டோம். நம் சொந்த பந்தங்களை அனைத்தையும் இழந்து விட்டோம். தொலைக்காட்சி, போனு, பிள்ளைகளுடைய விளையாட்டு முறை, இது எல்லாத்தையும் மாற்றிட்டோம். இதிலிருந்து மீட்டு உருவாக்கம் செஞ்சு அவர்களை நாம் தமிழ் கட்சியினுடைய வீரக்கலை பாசறையின் சார்பாக சிலம்ப நிகழ்ச்சியை கற்றுக் கொடுத்து அவர்கள் மூலமாக இந்த ஒரு பெரும் நிகழ்வை முன்னெடுத்து மீண்டும் அழிந்த கலைகளை நாங்கள் உருவாக்குவோம் என்று பறைசாற்ற இந்த மாமல்ல நகரத்தில் எடுக்கப்பட்ட இந்த நிகழ்வு தான் இந்த சிலம்ப பயிற்சி வகுப்பு. அதன் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்வு தான் இந்த பொங்கல் நிகழ்வு. ஆதலால் இனிவரும் காலங்களில் உறவுகளே, உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் முன்னெடுக்கின்ற சிலம்பாசான் மூர்த்தி அவர்கள் முன்னெடுக்கின்ற இந்த இலவச கட்டணமில்லா சிலம்ப பயிற்சி வகுப்பிற்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பெருமளவில் அனுப்ப வேண்டும். இந்த நிகழ்வானது இந்த நிகழ்ச்சியோடு நிற்காமல் இன்னும் தொடர்ந்து பல பகுதிகளில் கிளைகள் பெருகி சீரம் சிறப்புமாக நடக்க வேண்டும். அவருக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்ற மற்றும் பல பெரியவர்களுடைய பெயர் கூறாமல் இருக்கலாம், தெரியவில்லை. இன்னும் அவர்களுக்கு ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்வை இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும். நேரமின்மை காரணமாக உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், மீண்டும் ஒரு முறை அரசியலை தவிர்த்து நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை சற்று சிந்தித்து பாருங்கள். எம் உறவுகளே, வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து செய்திகளையும் நாங்கள் உள்ளடக்கி உங்களுக்கு தருகின்றோம். அரசியல் இல்லாத வாழ்க்கையில் ஏதும் கிடையாது. ஆதலால் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரையறை நீங்கள் ஒரு முறை பார்த்தீர்களானால் நீங்கள் சிந்தித்து வாக்களிப்பீர்கள் நிச்சயமாக.
அரசியலுக்காக இதை கூறவில்லை. நம்முடைய வாழ்வியல் என்பது அனைத்தையும் இங்கே கொட்டி கிடக்கின்ற ஒரு பெட்டகம் தான் செந்தமிழ் சீமான் அவர்கள். ஆதலால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த சிலம்ப வகுப்பிற்கு அனுப்பி மேலும் மேலும் அவர்களுடைய இந்த பண்பாட்டு கலையை பெருக்க உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.